வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது கேரளத்தில் கும்பமேளா. கேரளம் என்பது பழைய சேர நாடு தான். நமக்கு கும்பகோணத்தில் மகாமகம் நடத்துகிறோம். அது ஒரு கும்பமேளா தான். இதே மாதிரி மகாமகம்தான் இப்போ கேரளாவில். அது பழைய சேர நாடு. அங்கே இங்கே நம்முடைய குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வாரில் ஒரு ஆள் அங்கே போய் பாடியிருக்காரு. நம்மாழ்வார் போய் பாடியிருக்கிறாரு. மங்கள சாசனம் செய்த கோவில். இங்கே திருநாவாயா, அதாவது பழைய காலத்தில் 9 யோகிகள் போய் அங்கே வழிபட்டதுனால அது திருநாவாயான்னு பேர். இங்கே கும்பமேளா நடக்குது. இங்கே அந்த முகுந்தன் தான் கிருஷ்ணனுடைய பேர். முகுந்தன் இருக்கிறாரு. அதை அந்த பாரத அது பாஞ்சிட்ருக்கு. அதுக்கு மறுகரையில் விஷ்ணுவும் சிவனுடைய கோவில் இருக்குது, ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில். இதுக்கு இடையில் ராஜராஜேஸ்வரி அங்கே ஸ்ரீ சக்கர ரூபத்தில் அந்த நதியில் பதிஞ்சிருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் குளிக்கணும்னு உள்ள இது இருக்குது. இதை தமிழ் மக்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். இங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, திருநாவாயா இதுக்கு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் கோயம்புத்தூர் வழி பாலக்காடு கழிஞ்சிட்டு சோர்னூர் கழிஞ்சு அந்த திருநாவாயா ட்ரெயின் ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கினான்னா அங்கேருந்து கோவிலுக்கு நடந்தே போகலாம். அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். இது ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரை அது பண்ணியிருக்காங்க. இது சேரமான் பெருமாள் ராஜாவாக இருக்க வரை எல்லா கும்பமேளா நடந்திருக்கு. இப்போ இடையில் ஏதோ ஒரு காரணவசால் அது தடைபட்டு இருந்ததை இப்போ கேரளாவில் உள்ள 1-2 சன்னியாசிகளும் அமைப்புகளும் சேர்ந்து அது திருப்பியும் அது உயிரோட்டம் கொடுத்து நடத்துகிறாங்க. இதுக்கு தமிழ் மக்களுடைய கோஆப்ரேஷன் எங்கே இருந்தாலும், தமிழ் மக்களுடைய கேரளத்தில் இந்த குருவாயூர் ஆனாலும் சரி, சபரிமலை ஆனாலும் சரி, தமிழ் மக்களுடைய கூட்டம் கான்ட்ரிபியூஷன் தான் தூக்கி பிடிக்குது. அதனால் தமிழ் மக்கள் அது குச்சிப்புறம், அதாவது பாலக்காடு வழி போகக்கூடிய ட்ரெயின், சோர்னூர் தாண்டி கேலிக்கட்டு கண்ணூர் போகக்கூடிய ட்ரெயினில் ஏறினான்னா திருநாவாயா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து செல்ல வாய்ப்பு இருக்குது. எல்லா வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தரிசனம் செய்ய, கும்பமேளா குளிக்குவதற்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.